சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 14 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபதி இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சுங்க. 14 வயது வரைக்கும் சுக்கிர தசை நடப்பல வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 14 + 6 20 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பல வரும். சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப படிக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரிய தசை 7ஆம் இடத்துல சனி இருக்கு, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு, 9ஆம் இடத்துல ராகு பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நகர்வுகள் எந்த பலனும் கொடுக்கல. இது வரைக்கும் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல, நிறைய மாற்றங்களை கொடுக்கல. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா தசாபுத்தி பாதிப்புகள். இந்த வீடியோ ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ கிடையாது. இது பெரும்பாலும் உங்களுக்கு இத்தனை கிரக பயிற்சிகள் ஆகியும் இது வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட வீடியோ. இது தசாபுத்தி பாதிப்புகள் தான். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், எப்படியெல்லாம் இருந்தா நல்ல பலன்களை கொடுக்கும், எப்படி இருந்தா கெடு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்தீங்கன்னாக்கா மனசு தெளிவா இருக்கும். இந்த ஆண்டு சனி வக்கரமா இருக்கு, குரு 10ஆம் இடத்துல இருக்கு, மனசு தெளிவா இருக்கும், தெளிவான எண்ணங்கள் இருக்கும். நீங்க போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா இருக்கும். வீட்டில் யாருக்கோ ஒரு சுப விசேஷங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்து சகோதர சகோதரிகளுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில். 20 வயசுக்கு மேல 30 வயசு வரைக்கும் சந்திர தசை. என்னோட தசா புத்தி இருப்புப்படி நான் 14 வருஷம் நான் சுக்கிர தசையை எடுத்திருக்கிறேன். ஒரு சிலருக்கு 4 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம், ஒரு சிலருக்கு 8 வருடங்கள் சுக்கிர தசா புத்தி இருப்பு இருக்கலாம். உங்க வயதுக்கு என்ன தசை நடக்குதோ, எந்த கிரக தசை நடக்குதோ அதுக்கு உண்டான பலன்களை நீங்க எடுத்துங்க. சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் நிறைய மனக்குழப்பங்கள். இதே லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா விரையாதிபதியோட தசை, நிறைய விரயங்கள், கால விரயங்கள். வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனாலும் சரி அங்க சரியான வேலை கிடைக்காது உங்களுக்கு. இப்ப சனி பகவான் வக்கர காலங்களில் கிடைக்கும், அடுத்து வக்கர நிலத்தியான பிறகு கூட அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வேலை இப்ப கிடைக்கக்கூடிய வேலை குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு, 10ஆம் இடத்துல குருவுடைய நகர்வு இருக்கு. இது எல்லாமே குடும்ப வளர்ச்சிகளை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், அது இல்லாத வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த 2024 இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு 2025 வரைக்குமே இந்த சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு. திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா நிறைய தடை தாமதங்கள் கொடுத்தது இல்லையா, இந்த தடை தாமதங்கள் இருக்காது. இந்த சனி வக்கர காலமும் குருவுடைய பயிற்சிகளும் இந்த சந்திர தசையில உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் இந்த தொழிலெல்லாம் புதுசா தொடங்கலாம். இந்த காலகட்டங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. பெருசா கடன் வாங்காதீங்க. தொழில் கூட பெரிய வளர்ச்சிகளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தொழில் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சந்திர தசையோட எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும். அதாவது அஷ்டம சனியோட எஃபெக்டை சந்திர தசையில காட்ட ஆரம்பிக்கும். புதுசா ஒரு கடன் வாங்க வைக்கும், புதுசா ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக வைக்கும். வேலையிலேருந்து ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த ஒரு சில மாற்றங்கள் வராது. உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, உங்களுக்கு மேலதிகாரிகளா இருப்பாங்க. ஆனா உங்களால அந்த திறமையை கொண்டு வர முடியாது. இந்த நேரங்கள் கொஞ்சம் கவனத்துல எடுத்துதான் நீங்க முயற்சி பண்ணணும். குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கு. சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, 30 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் தசைக்காரங்களுக்கும் இந்த பலன்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. அவயோகராக வந்தா கூட இந்த தசா காலங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதுசா ஒரு இடம் வாங்க போடக்கூடியது. ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த செவ்வாய் தசையில திருமணம் ஆகும். செவ்வாய் தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு
வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, வண்டி வாகனத்தை வாங்கி போடுவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை உங்களுக்கு சீராகும். மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். 37 வயசுக்கு மேல 55 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனியோட வீட்டுல சனியோட தொடர்புல நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா சனியோட வீட்டுல இருந்தா அது சனி தசை மாதிரி. அநேகமா சனி தசை என்ன எஃபெக்டை கொடுக்குமோ அந்த எஃபெக்டை அது கொடுக்கும். அதனால இந்த ராசிக்கு சனி தசைங்கிறது ஆகாது. அதே சுக்கிரனோட வீட்டுல இல்ல சூரியனோட வீட்டுல சந்திரனோட வீட்டுல இருந்தா கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். சனியோட வீட்டுல இருந்தா மட்டும்தான் கவனமா இருக்கணும். ஒரு தொழிலை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த நேரங்கள் தொழிலை மாற்ற வைக்கும், ஒரு இடத்த மாற்ற வைக்கும், ஒரு வேலை போகும், அந்த வேலையில வந்து பாதிப்புகளை கொடுக்கும். ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் தள்ளி போகும் சனியோட வீட்டுல இந்த ராகு தசை இருந்தா மட்டுமே. ஆனா சனியோட வீட்டுல இல்லைன்னா நல்ல வளர்ச்சி. இப்ப குருவுடைய பயிற்சியோட பார்வை உங்களுக்கு சிறப்பு. தொழில் வளர்ச்சி, தொழில நல்ல ஒரு மாற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, பசங்களுக்காக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போறது, பசங்களுக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது, வீட்டுல யாருக்காவது விசேஷங்கள், அதாவது வீடு கட்டக்கூடிய யோகத்தை, மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். சுக்கிரனோட வீட்டுல இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வரும், பதவி பொறுப்பெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரும். தலைமைத்துவம் வந்து இந்த காலகட்டங்களில் உண்டு. வளர்ச்சிங்கிறது சினிமாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 2, 4, 6 கடன் பிரச்சனை தீரும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்துச்சுனாக்கா இந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். சின்னதா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு தசை. ராகு தசை உங்களுக்கு இது வந்து ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு தசை வந்தாலும் சரி அந்த ராகு தசைக்கு உண்டான பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கும். குருவுடைய பயிற்சியான பிறகும் நல்ல பலன்கள் கிடைக்கலன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் மகர காலங்கள் இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில். 55 வயசுக்கு மேல 71 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை யோக தசை. யோகம் செய்யலனாக்கா அவயோகத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா யோகம் கண்டிப்பா செய்யும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும், கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே எல்லா தசையிலும் கடன் பிரச்சனைகள் இருக்கு. 25 வயசுல கூட ஒருத்தருக்கு வந்து சுயத்தொழில் பாதிப்பு கடன் பிரச்சனைகள் இருக்கு. அந்த கடன் பிரச்சனை தீருமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த கடன் பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்கும், தொழில் பாதிப்பு இருக்கும், வேலை வாய்ப்பு தேவைப்பட்டிருக்கும், வேலை வாய்ப்பு தேவைப்பட்டிருக்கும். இது எல்லாமே எல்லா தசையிலும் இருக்கு. எல்லா தசையில இருக்கக்கூடிய நபர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் தான். அந்த பலன்கள் சொல்றதுக்காக ஒவ்வொரு தசைக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. வீட்டுல சுப விசேஷங்கள், திருமண பிராப்தம், வீடு கட்டக்கூடிய யோகம், மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கும். ஏன்னா குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது சிறப்பு. கோச்சார ரீதியா உங்களுக்கு சிறப்பா இருக்கு. தசாபுத்தி ரீதியா ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க தொழிலோ இடமோ எதை மாத்தணும்னாலும் சரி, நீங்க தொழில் மாத்தணும், இடம் மாத்தணும், எதை மாத்தினாலும் சரி, நீங்க உங்க சுய ஜாதகத்தை இந்த காலகட்டங்களில் செக் பண்ணுங்க. 71 வயசுக்கு மேல 90 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா இந்த வருட காலகட்டத்தில் முடியறதுக்காட்டுமே உங்களுக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இந்த வயது காலத்திலையும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. சுப விசேஷங்கள் நடக்கல அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும். ஏன்னா சனி தசையில சுப விசேஷங்கள் ரொம்ப தாமதமாயிட்டே இருக்கு. அகவத்தில் வீட்டுல வந்து சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் கொஞ்சம் தாமதமாகும், தடைபட்டுனே இருக்கும்.
வீட்டில் வந்து யாருக்குமே வந்து திருமணம் கூடிய வராது இல்லையா, அதெல்லாம் இந்த வருடத்துல கூடி வந்துடும். ஏன்னா குருவுடைய பலம் இருக்கு, குருடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, குடும்ப ஸ்தானத்துக்கு இருக்கு. அப்ப குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த சனியோட தசையில சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பயிற்சியோ குரு பயிற்சி இல்ல ராகுகேது பயிற்சியான பிறகும் உங்களுக்கு தசாபுதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த தசாபுதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, தசாபுதியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதன் பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.